ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது எஃப்ஜேப்பா கொஞ்ச நேரத்துக்கு மண்டை கொய் கொய் ஒய் ஒயின்னு இருந்துச்சு. அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இவர் பாடுறது நல்லாயிருக்கு, இல்லைன்னு சொல்ல. தொடர்ச்சியாக பாடி பாடி ஐயோ வன்மத்தை கக்கி எப்படி தான்ப்பா ரொம்ப கஷ்டங்க. இவர் கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம். சரி, அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்துட்டு ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸும் வந்துட்டு ஒரு க்ரைட்டீரியா கொடுத்தாரு. அதை வச்சு மாடர்ன் அந்த சினிமாஸ் டீம் வந்து இவர் வந்து தூக்கிட்டாங்க. சரிங்களா? தூக்குனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. ஆனால் அதை லைவில் காட்டவே இல்லை. மேபி அது 1 hour எபிசோடில் காட்டுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப பெரிய சண்டை. விஜய் பார்வதி பயங்கரமாக வந்து கலாச்சி விட்டுருப்பாங்க. இப்போ என்னென்னா, இப்போ வந்து எல்லாருமே அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கு பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க. இவர் அங்கே வந்து பாட்டு பாடி எல்லோரும் ஊசி பேத்தி கரெக்டாக வந்து அலர்ட்டாக வச்சுருக்காரு அந்த ரெட்ரோ டீமை. அவங்க எப்படி எடுப்பாங்க? அதுலேயும் வந்து அந்த பக்கம் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் பார்த்து கலாய்க்கிறாங்க. இந்த வெட்டுவான்னு சொன்னானே அந்த எஃப்ஜே இங்கே காண, அந்த எஃப்ஜே தான் நீ அப்படின்போது ஆமாம் நான் தான் வெட்டுவேன்னு சொன்னேன். இப்போ என்ன உனக்கு அதை ஃபஸ்ட் வீக்லேயே வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏதோ சண்டைக்கு போகிற மாதிரி அடிக்க போகிற மாதிரி போகிறார். போனதுக்கப்புறமா வந்துட்டு நீ உன் மைண்டில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கேரக்டர் இருக்கும்போது சொல்லிவிடு, அப்போ தான் வந்து உன் கேரக்டர் வெளியே வரும். அப்படி ஐயோ பார்வதி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ உனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரில் ஒருத்தங்களும் அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்து அந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டர் யூஸ் பண்ணுவேன். இதை எப்படி திவாகர் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் கமருதனை யூஸ் பண்ணேன், ஒன்றை மாதிரி நான் அப்படின்னு பேசும்போது டே யாரா யூஸ் பண்ணுது, நீ தான்டா யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? நீ தான் யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பாட்டு பாடுற, அப்போ வந்து கமருதுன்னு கலாய்ப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் பாட்டு பாட ஆரம்பித்தார். கதைன்னு பாடுறாரு, தலை வலிக்குது. ஆனால் அப்போ ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னென்னா, ஏண்டா நீ இப்போ என்ன சொல்கிறல்ல, நான் யூஸ் பண்ணுன்னு நீ செஞ்சதை நான் சொல்லட்டுமா லிவிங் ஏரியாவில் வந்து அப்படின்னு சொல்லு பாரு. என்கிட்ட எதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம். என்கிட்ட எதாவது வச்சுருந்தவா? ஃபஸ்ட்டு ஆதிரை, அதுக்கப்புறம் திவ்யா, இப்போ வந்துட்டு வியானா, அதுக்கப்புறமா வந்து அரோரா, இதுக்கு வெளியில் வேறு வந்துட்டு உங்கள் லவர் வேறு, இன்னும் நடக்குது அப்படிமா இருந்துச்சு. லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுக்கு என்கிட்ட எதாவது இருந்துச்சு நான் சொல்லுன்னு தைரியமாக வரேன். ஆனால் இதெல்லாம் இந்த கான்ஃபிடென்ட்டில் யாருக்குமே வராது. அது வந்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வரும். அது சொல்லும்போது அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ நான் சொல்ல மாட்டேன்ப்பா, ஏன்னா நான் உன்ன மாதிரி நான் கிடையாது இல்லைன்ட்டாங்க. ஏன்னா நான் வந்து எஃப்ஜே கிடையாது இல்லை, எனக்குன்னு ஒரு இது இருக்குது, உனக்கு அது மாதிரி இல்லைன்ற மாதிரி கலாச்சி விட்டோன்னே மூஞ்சி மாறி போச்சு அவருக்கு. ஆஹான்னு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார், அவருக்கு காண்டானவன தரன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தார். பாடுறாரு பாடிக்கினே இருக்கார். ஒரு டைமுக்கு மேலே இரிட்டேட் ஆகுது. எப்பா முடியலாம். அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிட்டாங்க உள்ளே போய் ஏதாவது தேடுவோம், ஏதாவது கிடைக்குதா பார்க்கலான்ட்டு. எங்கே கிடைக்கும், அதான் மேலே இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இந்த எஃப்ஜேவோட ஆட்டிடியூட் நிறைய பேர் வந்துட்டு திட்டிகிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் தான், அதாவது எல்லா சீசன்லையும் திட்டுவாங்க, ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே அவங்கள திட்டிகிட்டே இருக்கும். ஆனால் உள்ளே தான் இருக்காங்க ஜம்முன்னு. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 70 நாள் நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம. ஆனாலும் பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எப்படி? சரி, மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.